Hi, hello, welcome to Collect and Create. இந்த வீடியோவில் இது ஒரு 12 volt DC அடாப்டர். இதில் அவுட்புட் வரல. ஸோ இது ஏன் அவுட்புட் வரல, என்ன ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளத்தை எப்படி சரி பண்ணலாம், இதில் எப்படி திரும்பி அவுட்புட் கொண்டு வரலான்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த அடாப்டரோட கவர் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு ஏசி பவர் சப்ளை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு உங்கள் மல்டிமீட்டரில் ஏசி வோல்டேஜ் மெஷர்மெண்ட் மோடை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த போர்டுக்கு ஏசி இன்புட் வோல்டேஜ் அது வர்ற பாயிண்ட் அந்த 2 வயர் கனெக்ட் ஆகிருக்குல்ல, ஸோ அதில் ஏசி வோல்டேஜ் மெஷர் பண்ணுங்கள். நம்மளுக்கு மல்டிமீட்டரில் ஏசி இன்புட் வோல்டேஜ் வருதான்னு பாருங்கள். இப்போ எனக்கு ஏசி இன்புட் வோல்டேஜ் கரெக்டாக வருது, 203 வருது. இப்போ நான் அடுத்ததாக டிசி அவுட்புட் செக் பண்ணணும். அது அந்த கெப்பாசிட்டர் இருக்கும், ஃபில்டர் கெப்பாசிட்டர். ஸோ அந்த இடத்துல செக் பண்ணலாம். மல்டிமீட்டரை டிசி வோல்டேஜ் மெஷர்மெண்ட் மோடில் போட்டுட்டு வோல்டேஜ் செக் பண்ணால் எனக்கு வெறும் 2.85 தான் வருது. ஸோ இது ஒரு ப்ராப்பரான டிசி அவுட்புட் வோல்டேஜ் கிடையாது, ரொம்ப கம்மியாக வருது. ஸோ இப்போ டயோடுக்கு இப்போ 220 வோல்ட் போகுதா, ஏசி வோல்டேஜ் போகுதான்னு அடுத்து செக் பண்ணணும். இப்போ எனக்கு ஏசி இன்புட்டில் ஒரு வயர் டைரெக்டாக டயோடோட கனெக்ட் ஆகிடுச்சு. பட் இன்னொரு வயர் டயோடோட கனெக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெசிஸ்டர் சீரீஸாக கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ நான் செக் பண்ணுறேன். எனக்கு இப்போ ஏசி இன்புட் 220 வோல்ட் அந்த 2 வயர்லேயும் வருது. இப்போ அடுத்து அந்த ஒரு டயோடு வந்து டைரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கு, அதில் ஒரு ப்ரோப் வச்சுட்டு இன்னொரு 2 டயோட் பேர்ஸ் இருக்குல்ல, ஸோ அதில் நான் வைக்கும்போது எனக்கு ஏசி இன்புட் பாருங்கள் 3.7 வோல்ட் அவ்வளோதான் வருது. ஸோ இப்போ எனக்கு எந்த பிரச்சனைனா, இப்போ எனக்கு அந்த ரெசிஸ்டரில் தான் பிரச்சனை. இப்போ நான் அந்த ரெசிஸ்டரை கலட்டி ரெசிஸ்டர் வந்து கரெக்டாக இருக்கா, ரெசிஸ்டர் வந்து ஓப்பன் ஆகிருக்கா நான் இப்போ செக் பண்ணணும். ஸோ இப்போ நான் சால்ட்ரிங் அயன் யூஸ் பண்ணி டீசால்ட்ரு பண்ணிக்கிறேன். டீசால்ட்ரு பண்ணி அந்த ரெசிஸ்டரை தனியாக எடுத்துடுறேன். எடுத்துகிட்டு இப்போ நான் அந்த மல்டிமீட்டரை ரெசிஸ்டன்ஸ் மோட் ஓம் மோடில் போட்டு செக் பண்ணணும். ஓம் மோடில் போட்டு செக் பண்ணும்போது எனக்கு பாருங்கள் மெகா ஓம்ஸ் கண்டிப்பாக அந்த ரெசிஸ்டர் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ மெகா ஓம்ஸில் காமிக்குது. இப்போ அது என்ன ரெசிஸ்டர்னால் அது 10 ஓம் ரெசிஸ்டர். அந்த கலர் கோடை வச்சு உங்களால் கால்குலேட் பண்ண முடியலனா நீங்கள் உங்கள் ஃபோனில் ப்ளே ஸ்டோரில் போய் எலக்ட்ரோ டாக்ன்ற ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அது ஃபஸ்ட்டு ஆப்ஷனே அதாக இருக்கும், ரெசிஸ்டர் கால்குலேட்டர். அந்த ரெசிஸ்டர் கலர் கோடை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணுறது. நீங்கள் உங்கள் ரெசிஸ்டரில் சில்வர் கலர் கோல்டு கலர் வந்து ரைட் சைடு இருக்கிற மாதிரி வச்சுட்டு லெஃப்ட் சைடு இருக்க கலரை ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் அப்படி அடிச்சிங்கன்னா அது என்ன ரெசிஸ்டர்னு அதுவே காமிச்சிடும். இது என்ன ரெசிஸ்டர்னு பார்த்தீங்கன்னா 10 ஓம் 1 வாட் ரெசிஸ்டர். நீங்கள் அதே குவார்ட்டர் வாட்லாம் போட்டிங்கன்னா டக்குன்னு பேன் ஆகி ரெசிஸ்டர் ஓப்பன் ஆயிரும். ஸோ நீங்கள் அது என்ன பவர் டிசிபிஎஷன் கெப்பாசிட்டியோ அதை பார்த்து 1 வாட்டா இல்லை ஹாஃப் வாட்டா இல்லை குவார்ட்டர் வாட்டான்னு பார்த்து போட்டுக்கோங்க. நான் திருப்பி அந்த ரெசிஸ்டர் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நான் சால்ட்ரிங் பண்ணிவிட்டு இப்போ செக் பண்ணலாம். இது டிரான்ஸ்ஃபார்மரில் சுவிட்ச் மோட் பவர் சப்ளை. ஸோ இது நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணணும். நீங்கள் சர்க்யூட் போர்டு எதையுமே தொட்டுறாதீங்க, ஏன்னா ஃபுல்லாக ஹை வோல்டேஜ் உள்ளே பாஸ் ஆகிக்கிட்டு இருக்கும். எதையுமே தொட்டுறாதீங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் ஏசி இன்புட் வோல்டேஜ் கொடுக்குறேன். கொடுத்தோன்னே எனக்கு இப்போ இண்டிகேஷன் எல்இடி எரியுது. ஸோ இப்போ எனக்கு அவுட்புட் வருது, ஏன்னா இண்டிகேஷன் எல்இடி எரிஞ்சாலே மோஸ்ட்லி அவுட்புட் வந்துடும். இப்போ நான் டிசி மெஷர்மெண்ட் போர்டு போட்டுட்டு இப்போ நான் மல்டிமீட்டரை டிசி மெஷர்மெண்ட் போர்டில் போட்டுட்டு இப்போ நான் அவுட்புட் செக் பண்ணுறேன். எனக்கு 13.16 வோல்ட் அவுட்புட் வோல்ட் வருது. ஸோ இப்போ எனக்கு அடாப்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் திருப்பி அகைன் இந்த கவரை இன்ஸ்டால் பண்ணிட்டா எனக்கு அடாப்டர் ஓகே ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏதாச்சும் டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.